சென்னை அரும்பாக்கம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாற்றுத்திறனாளி மாணவிக்கு வழங்கப்பட்ட கூடுதல் நேரத்தில் தேர்வு எழுத விடாமல் ஆசிரியர்கள் தொந்தரவு செய்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக அரசு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கூடுதலாக 1 மணி நேரம் வழங்கினாலும் அதை பயன்படுத்த முடியாத சூழல் உருவாக்கப்பட்டதாக மாணவியின் பெற்றோர் புகார் தெரிவித்துள்ளனர். இது கல்வித்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைவில் விளக்கமளிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவங்க டிசபிலிட்டி, இயரிங் இம்பேர்மெண்ட், சிவியர் டு ப்ரொஃபோன், காது சுத்தமாக கேட்காது, வாய் பேச தத்தி தான் வாய் பேச வரும். அந்த குழந்தைக்கு 1 hour எக்ஸாம்ஷன் கொடுத்த டைமில் 1 hour கொடுத்துருக்காங்க. அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் எழுத விடாமல். இதுதான் என்னோட கம்ப்ளைண்ட். மத்திய அரசின் கல்விக் கொள்கையை எதிர்க்கும் திமுகவினர் நடத்தும் சில சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்தி பாடத்தை போதிப்பதை ஏன் புறக்கணிக்கவில்லை என கேள்வி எழுந்துள்ளது. அரசு பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை எதிர்க்கும் நிலை தனியார் பள்ளிகளில் ஏன் அமல்படுத்தப்படவில்லை என்றும், தமிழ் வளர்ச்சிக்காக தேசிய அளவிலான எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்படாததுடன் மொழியை வைத்து அரசியல் செய்யும் திராவிட மாடல் தரமான கல்வி, தொழில்நுட்ப வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மேம்பாட்டில் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த மக்கள் ஏமாற்றப்படுவது ஏன்? தமிழ் மீதான உணர்வு அரசியல் பிரச்சாரத்திற்கு மட்டுமா என்றும் கேள்வி எழுந்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர் என கருதப்படும் கரூர் காந்திபுரம் அரசு ஒப்பந்ததாரர் சங்கர் ஆனந்த் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை 8 மணி முதல் சோதனை நடத்தினர். சிஆர்பிஎஃப் போலீசார் பாதுகாப்புடன் சங்கர் ஆனந்த் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனை தொடர்பாக சங்கர் ஆனந்த் கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.